இந்த ஊரு எங்க சொந்த ஊரு, கோயில் எங்க குலதெய்வம். कौन है तू? யார் அவன்? நான் தாண்டா வாசு. 12 படங்கள் முடிச்சு 13ஆவது படம் வந்திருக்கேன். எனக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு. திரும்பி பார்த்தா இவ்வளவு நாள் எப்படா எத்தனை ஷாட் எடுத்தோம், எத்தனை படம் எடுத்தோன்னே ஆச்சரியப்படுற அளவுக்கு பூஜை வந்து விஷால் வந்து ப்ரொடியூசராக இருக்கும்போது அவர் கூட போய் கனெக்ட் ஆகும்போது நியாயமாக தான் இருந்துச்சு எனக்கு. இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லபடியாக நம்ம வந்து படமாக கொண்டு வரணும்னா ஒரு சரியான ப்ரொடியூசர் வேணும். சரியான ப்ரொடியூசர் கதையை நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு ப்ரொடியூசர். ஸோ ஒரு ஹீரோ வந்து நிச்சயமாக வந்து ஒரு டைரக்டர் எடுத்து நல்லா கதையை புரிஞ்சுக்கிட்டா தான் அது வந்து நல்லா வரும் அந்த படம். அந்த வகையில் இவரே ப்ரொடியூசராக இருந்தால் நிச்சயமாக வந்து செலவுலாம் நல்லா பண்ணுவார். அவருக்கே தெரியும் என்ன எடுக்கிறோன்னு, அதனால் எந்த பிரச்சனையும் வராது. தைரியமாக நம்ம இவர் கூட போனேன். ஆனால் உள்ளே போனப்போ தான் தெரிஞ்சுது ஒரு எக்ஸலண்ட் ப்ரொடியூசர் கூட நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. மசாலா படம் இருக்கிற டைரக்டர்ஸில் நான் உதாரணம் சொல்லுவேன். நான் தப்பாக ரைட்டாக தெரியாது. நீங்கள் உதாரணம் சொன்னீங்க, எங்கள் கிரேட் சங்கர் சார் மசாலா படம் தான் எடுப்பார். அதை வந்து பிரமாண்டமாக எடுப்பார். அவர் தான் இன்றைக்கி நம்பர் 1 இந்தியாவிலே பெரிய படம் இன்றைக்கி வந்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். என்ன ஹை பண்ணிகிட்ருக்குறோம். அடுத்து ரவிக்குமார் சார், அவர் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் மசாலா தான். ஆனால் அந்த மசாலா வந்து பாருங்கள், இன்றைக்கி வரைக்கும் ரஜினி சார் படம் அவர் தான் பண்ணுறாரு, கமல் சார் படம் பண்ணுறாரு, சக்ஸஸும் பண்ணுறாரு. அவங்கள வந்து நான் ஒர்க் பண்ணாட்டு கூட அவங்களெல்லாம் வந்து அப்படி தூரத்தில் இருந்து அப்சர்வேஷன் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு ரூட்டில் நம்ம போயிட்டு இருக்கலாமே. எனக்கு 2 சீன் போட்டேன். நான் 2 சீன் வந்து 8 16 ஷாட்டில் முடிக்க வேண்டியது நான் 32 ஷாட் எடுப்பேன். அந்த நம்பர் ஆஃப் டைமுக்குள்ளே நிறைய ஷார்ட்ஸ் எடுக்கணும், அது நிறைய கட் பண்ணணும். ஸோ ஃபாஸ்ட் ஆகும்னு சொல்லி எனக்கு என்னுடைய சீனியர்ஸ் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் நிறைய ஷார்ட்ஸ் எடுக்கும். இப்போ விடி விஜயன் சார் பெரிய அனுபவசாலி, அவரது நிறைய ஷார்ட் எடுத்துருங்க, நல்லா கட் பண்ணும்போது ஸ்பீடாக இருக்கும். வேணும்னா டிசைட் பண்ணலாம், வேண்டாங்கிறத வந்து ஜம்ப் இல்லாமல் டிசைட் பண்ணலாம். ஸோ அதனால் இப்போ வேறு நெகட்டிவ் வேறு கிடையாதா? மொத்தமாக 8 லட்சமோ 9 லட்சம் அடி ஷூட் பண்ணி வச்சிருக்கிறேன் மொத்த படமும். ஏன்னா நெகட்டிவ் கிடையாது, அது பாட்டுக்கு லேப் ஓடிக்கிட்டே இருக்குது ஃப்ரீயாக. 8 சொல்லி ஒரு 3 அடி ஷாட்டுக்கு வந்து 50 அடி 100 அடி ஷூட் பண்ணுறது அந்த மாதிரி. ஏன்னா ஆனால் டைமை விட்டுறது கிடையாது. ஏன்னா 100 நாள் பிளான் பண்ண அந்த படம் 90 நாளில் முடிச்சிட்டோம். மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ என்னன்னா ஒரு லென்த்தாக ஒரு 100 அடி ஷாட்டை 10 அடி ஷாட்டை ரேம் பண்ணி கட் பண்ணுறேன். அது பரபரன்னு எல்லாம் ஓடுது, மொத்தம் பைக்கு கார் எல்லாமே ஓடுற மாதிரி. அது மாதிரி சிங்கத்துலேருந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். சாங்கில் வந்து கொஞ்சம் கிளாமராக இருப்பாங்க. மற்ற சீன்ஸ்லாம் வந்து பொலைட்டான ஒரு நம்ம தமிழ் குடும்பத்து பெண்ணா, ரொம்ப அது ஒரு மாடர்ன் தாட் உள்ள தமிழ் குடும்பத்து பெண்ணா. அதுக்காக அவங்க வந்து ரொம்ப பின்னாடி போய் திங்க் பண்ணுற ஆளும் கிடையாது. நல்லா யாராக இருந்தாலும் டேரிங்காக நின்று பேசுகிற மாதிரி ஒரு கேரக்டர். அதுக்காக தான் நாங்கள் ஸ்ருதியே வந்து இந்த படத்தில் அவங்க நடிக்கணும்னு நினச்சது காரணமே அந்த கேரக்டர் வந்து ரொம்ப முன்னோடியான கேரக்டர். அதுக்கு அவங்க பண்ணால் நல்லாயிருக்கும். இமேஜ் வைஸே அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் தாட் உள்ள ஒரு பெண்ணாக அவங்க வந்து, ஏன்னா பல துறைகளில் வந்து அவங்க வந்து சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. மியூசிக்லேருந்து நடிப்புலேருந்து நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு இருக்கனால அந்த இமேஜ் நல்லா இருக்குமேன்னு சொல்லி தான் அவங்கள நாங்கள் யூஸ் பண்ணுவோம். கழுத்துக்குள்ள கொல்லிய போட்டது யாருடா? எப்போ டேட்டு கொடுக்குறாங்களோ பண்ணிட வேண்டியது. எனக்கெல்லாம் ரொம்ப ஆசை தான் எல்லா ஆர்டிஸ்ட் கூட பண்ணணும்னு சொல்லி. பட் அது நான் மட்டுமே ஆசைப்பட்டா நடக்காது, அமையணும். அது நிறைய பேர் கூட பேச்சுவார்த்தைலாம் நடந்திருக்கு. பட் அமையணும். ஒரு ப்ரொடியூசர் வந்து அவங்கள வச்சு படம் பண்ணுற ப்ரொடியூசர் வந்து என்ன வச்சு படம் பண்ணணும், எங்கள் 2 பேரும் டேட்டு ஒன்றா கிளாஷ் ஆகணும். இவ்வளோ டைம் இருக்குது. ஏன்னா நான் வந்து வெயிட் பண்ணி படம் பண்ணுற ஆள் கிடையாது. ஒரு படம் பண்ணும்போது இன்னொரு படம் நான் வந்து கமிட் பண்ணிவிடுவேன். அப்படியே ஜம்ப் ஆகி ஓடிக்கிட்டே இருப்பேன். அதனால அது அமையும் போது நிச்சயமாக பண்ணுவேன். எல்லா ஏரியாலையும் புலங்கிட்டு தான் வந்திருக்கேன். தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். இப்போ அடுத்த படம் வந்து நான் சூர்யா சார் கூட தான் பண்ணுறேன். அது வந்து என்ன இருக்க போகுதுன்னு இன்னும் தெரியல. ஏன்னா அந்த படம் முடிச்சு 23 ரிலீஸ், ஒரு 2 நாள் கொஞ்சம் ப்ரொமோஷன் வேலைகள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் சூர்யா சார் கூட போய் உட்கார போகிறேன். ஏற்கனவே நாங்கள் 2 ஸ்கிரிப்ட் பேசி வச்சுருக்கிறோம். அதில் எது இல்லை சிங்கம் 3 கன்வெர்ட் பண்ணுறோமா என்ன ஏதுன்னு இன்னுமே எனக்கு தெரியல. அடுத்த படம் எனக்கு சூர்யா சார் கூட தான் பண்ணுறேன்.